ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்லேருந்து எடுத்த வீடியோ தான். மோதகம் ரெசிபின்னு சொல்லி நான் ஒன்று பார்த்துருந்தேன் யூடியூப்பில். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பிள்ளையாருக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லியிருந்தாங்களா. சரி, ஓகே நம்மளும் செய்வோமேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டு தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் கழுவி நைட்டு ஹாலில் போட்டுட்டு போயிட்டோம். சரி காலைல தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே ட்ரை ஆகிடும் ஃபேன் போட்டு விட்டா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருந்தேன். அதே மாதிரி ட்ரையும் ஆயிருந்துச்சு. நைட் ஒன்று தொட்டோம்னா ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. காலையில் வந்து தொட்டு பார்த்துருந்தேன் ஒரு 5:30 மணிக்கா. நல்லாவே ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதோடய ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தோம். என்ன சொல்கிறது, மோதகத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதுவும் பச்சரிசி பாசிப்பருப்பு தான் செய்கிறோம். இதுவும் பச்சரிசி பாசிப்பருப்பு தான். டேஸ்ட்டுமே ஏறத்தாழ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஷேப் மட்டும்தான், ஷேப்பும் கொஞ்சம் உருட்டை பிடிச்சிட்டோம்னா பொங்கல் மாதிரி தான். நான் வந்து கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலாக ஷேப் கரெக்டாக வரலை. ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருந்தேன். பூஜைக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் அன்றைக்கி காலையில் தான் எல்லாமே பண்ணியிருந்தேன். பூஜை ஜாமான் போட்டு வைக்கிறது, பூ போடுறது எல்லாமே காலையில் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்பாவும் பிள்ளைங்கள்லாம் போயிட்டு பிள்ளையார் வாங்க போயிருந்தாங்க. குட்டி வாண்டும் கூட போயிருந்துச்சு. பிள்ளையாரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே பிள்ளையார் ஜாமானுன்னு சொல்லிட்டு செட்டு, சாமிக்கு என்னென்னலாம் வச்சு படைப்போங்க, விளாம்பழம், கொய்யாக்காய் அந்த மாதிரி எல்லாமே அதிலே இருந்துச்சு. அந்த செட்டு மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஊரில் தான் நான் அந்த செட்டு பார்க்குறேன். ஊர்லலாம் இந்த மாதிரி நாங்கள் வாங்கினதில்லை. இங்கே வந்து தான் எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படியே வச்சு படைச்சிருவோம். கூடவே பொரிக்கல்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டி பிள்ளையார் இப்படி தான் க்யூட்டாக அழகாக வீட்டுக்கு வந்துட்டார். இதுக்கப்புறமேட்டு தான் பிரசாதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு மோதகம் தான் செஞ்சாச்சு. ஓரளவுக்கு ஷேப் வந்துருச்சு. செஞ்சுட்டு எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு சூப்பராக சாமியும் கும்பிட்டாச்சு. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் எங்களுக்கு போயிட்டுருந்துச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டு குட்டி ஹர்வின் தான் வந்து வீடெலாம் சூப்பராக கூட்டி கொடுத்தாரு எனக்கு அன்றைக்கி. ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தான். இன்றைக்கி எங்கள் வீடு இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.